அடிமையான ஆட்சியா இருக்கும். அடிமையான ஆட்சி, அதுக்கு அதிமுகவே. இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு சொல்லலாமா? ஸ்ட்ராங்கான ஆட்சி, அதுக்கு ஸ்டாலினே சாட்சி. என்ன தம்பி, திமுக 4 ஆண்டு ஆட்சியை மிக சிறப்பா நடத்திட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, இதெல்லாம் ஒரு ஆட்சியா? 4 ஆண்டு இதெல்லாம் ஒரு ஆட்சியா? அப்படியா? எங்க ஆட்சியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆமா, எங்களுக்கு தெரியுமே. பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சிய சாட்சி. துப்பு கட்ட ஆட்சி, அதுக்கு தூத்துக்குடியே சாட்சி. அப்படியா? இப்ப நான் சொல்றேன் பாரு. ஐயோ, டக்குன்னு எதுவும் வர மாட்டுதே. கொலகார ஆட்சிக்கு கொடநாடே சாட்சி. அமைதியான ஆட்சி, அதுக்கு அதிமுகவே சாட்சி. அமைதியான ஆட்சி? ஆமா, அமைதியான ஆட்சி. அடிமையான ஆட்சியா இருக்கும். அடிமையான ஆட்சி, அதுக்கு அதிமுகவே. இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு சொல்லலாமா? ஸ்ட்ராங்கான ஆட்சி, அதுக்கு ஸ்டாலினே சாட்சி. அந்த மாதிரி அசைக்க முடியாது. திராவிட மாடல் ஆட்சி மிக சிறப்பா முதலமைச்சர் அவர்கள் நல்லா எடுத்துட்டு போறாரு. புது புது திட்டங்கள் மக்களுக்கு எல்லாமே போய் சேருது. எல்லாரையும் மேல இருந்து ஒண்ணுமே வரல, நானும் கீழ இருந்து. அதாவது திருவள்ளுவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, முயற்சி தன் மெய்வருக்க குழி தரும், தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்படின்னு சொல்றாருல. கடவுளால ஒரு விஷயம், அதாவது ஒருத்தன் கொடுக்கலனாலும் நம்மளோட உழைப்பை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனா நம்மளோட முயற்சியாலும் நம்ம மக்கள் சப்போர்ட்டாலையும் நாங்க இங்க இருந்தே விதைய வச்சு நாங்க இங்கிருந்தே உற்பத்தி பண்ணி எங்களுக்கு நமக்கு நாமேன்ற மாதிரி சொன்ன மாதிரியே காப்பாத்தி அங்கிருந்து எங்க எம்ஜிஆர் ஒரு பட்டம் சொல்லுவாரு, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபாடு வயக்காட்டில் உயரும் உண்மதிப்பு அயல் நாட்டில் மாதிரி ஒழுங்கா தமிழ்நாட்டுல பாடுபட்டு ஆட்சியை நடத்தி வெளியே அயல் அவங்ககிட்ட கை ஏந்தாம இன்னைக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கியா? நிச்சயமா நிச்சயமா சூப்பரான ஆட்சி. இந்தியாவில இருக்கக்கூடிய மத்திய அரசே கைவிட்ட போதும் கூட தமிழ்நாடு அரசு மிக சிறப்பான வேலைகளை சூப்பரா செஞ்சிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு முன்னோடியா இருக்குது. இப்ப மத்தவங்க எல்லாம் எங்கன்னா லாக் பண்ணா கூட வெளி மாநிலங்கள்ல அவங்க எல்லாம் ஸ்டாலின், அதாவது இவர்கிட்ட போன் பண்ணி கேக்குறாங்க என்ன பண்ணலாம். அப்படி ஒரு அரசியல் சாணக்கியனா தன் அப்பா கிட்ட இருந்து கத்துக்க, அதாவது லல்லு பிரசாத் யாதவே பெரிய சாணக்கியன்னு சொல்லுவாங்க. அவரே கலைஞர்கிட்ட அட்வைஸ் கேட்பாரு. அந்த மாதிரி இப்ப தளபதி கிட்ட எல்லாரும் அட்வைஸ் கேட்கிறாங்க. நல்ல சிஎம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. சவுக்கு சங்கர் இருக்காருல்ல, ஆமா, அவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு. சவுக்கு என்ன சொல்றாரு? திருமா அவர்கள் கேட்டு பூட்டிட்டாங்க, அவருக்கு இருந்த வாய்ப்புகள் கதவுகள்லாம் பூட்டப்பட்டுருச்சு, அதனால இனிமே அவரே நினைச்சாலும் வெளியே போக முடியாது அப்படின்னு திருமாவளவன் அவர்களை பார்த்து சொல்றாரு. உங்க வீட்டு கதவை மூடிட்டுக்கிறாங்க, பின்னாடி சைடு யாரோ ஏதோ ஒரு தண்ணியை இழுத்து விட்டாங்க, நீ அது உள்ள போறதுக்கு மூக்க பிடிச்சி நீ வெளியே ஓடின்னு வர, உங்க கதையே இங்க நாரின் கிடக்குது, அதை கழுவி விட்டு 4 சென்ட் அடிச்சு வீட்டுக்குள்ள போறதை விட்டு நீ அதை வேணான்னு சொல்லிட்டு உங்களோட பக்கத்தையே மூடிட்டு போறீங்க. நீங்களாம் திருமாவளவனை பத்தி பேசுறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, எந்த இதுவும் கட்ஸும் கிடையாது. புரியுதுங்களா? திருமாவளவன் அண்ணன் என்னை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது, நானும் விலை போக மாட்டேன்னு தான் இருப்பாரு. அவரு அன்புக்கு அடிமைதான், ஆனா அதுவே அதிகாரத்துக்கு துணை போக மாட்டாருன்றது அவரோட விஷயத்துல எல்லா விஷயத்துலயும் அவர் சொல்றதுதான். உதாரணத்துக்கு திராவிடத்திலிருந்து திமுக வந்திருக்கு, திராவிட கழகத்திலிருந்து. எப்படி திமுகவும் திராவிட கழகமும் இரட்டை குழல் துப்பாக்கியா செயல்படுதோ, அதே மாதிரி 3வது குழலா நாங்க இருப்போம், விசிகா இருக்கோம். என்னோட ஏன்னா அவங்களோட அடிப்படை கோட்பாடும் எங்களோட சித்தாந்தமும் ஒரு வகையில ஒத்து போறதுனால நாங்க அங்க இருப்போம். ஏன்னா அதிகாரத்துவமும் வச்சுட்டு இருக்க இந்த பிஜேபி கூட நாங்க எந்த நாளும் கூட்டணி வைக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாம எங்களை கேவலமா நினைக்கிறோம், எங்களை கீழ்மட்டமா நினைக்கிற எந்த ஆதிக்க சக்திக்கிட்டும் கூட்டணி போக மாட்டோம்னு சொல்றாரு. அந்த விதத்துல இன்னி வரைக்கும் கரெக்டா அவரோட இடத்துல அவர் போயிட்டு தான் இருக்காரு. இவரை கூப்பிடுறதுக்காக விஜய் சாரும் அவங்க என்னென்னவோ பண்ணாங்க, ஏதோ டகுல் அடிச்சாங்க, அந்த பெல்ட்டி அடிச்சாங்க, அப்பயும் சௌரம் போலியே மத்தவங்க அந்த நேரம் போயிட்டு இருப்பாங்க. நிச்சயமா எதற்கும் விலை போகாத ஒரு தலைவர்னா சத்தியமா நம்ம திருமாவளவன். ஆமா ஆமா, உண்மையாலுமே அவர் நிறைய பேர் செவுத்துலாம் எழுதியிருப்பாங்க, எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர், எழுச்சி மிகு ஒரு தமிழர் உண்மையாலுமே இருக்கிறாருன்னா அது அண்ணன் திருமாவளவன் தான். தன்னோட வாழ்நாள் ஃபுல்லா தமிழர்களுக்காக அர்ப்பணிச்ச ஒரு மனுஷன். அப்படியே திருமாவோட ஒரு பாட்டு பாடலான்னு ஒரு ஞாபகம். என்ன பாட்டு? ரோஜா பூ மாலையிலே ஒரு முல்லை பூ சேர்கிறதே. அப்படி எனக்கு அப்படி அது என்ன பாட்டு என்னன்னு இல்ல, தேர்தல் ஆணையத்துக்கு விசிக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதுக்கு திருமா அவர்கள் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்றாரு, நம்மளுடைய சின்னம் பானை சின்னம். அந்த பானை. ஆமா ஆமா, அதனால பானை சின்னம்.
அது வந்து குறிப்பா தலித்துகளுடையதுன்னு சொல்லப்பட்டாலும் அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா வன்னியர்களுடைய அந்த அக்னி குண்டமா ஆமா அதுவும் அந்த பானையில தான் இருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு வன்னியர் இருக்கிறவன் வந்து ஒரு அந்த அக்னி குண்டத்தை வரைஞ்சாலும் அங்க பானையை வரைஞ்சுதான் இது பண்ணணும். அவரு சொன்னதுல நீங்க ஒரு நோட் பண்ணும், நம்ம எல்லாருமே ஒரு ஆதிக்குடி, சமய பிரச்சனைகள் சில பேர் செஞ்ச சதியால நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம். ஆனாலும் இது வந்து இப்போ ஒண்ணு சேர்ற மாதிரி அது வந்து ஒரு வன்னியர் சங்கம், வன்னியர் சங்கத்தோடைய ஒரு லோகோ. சோ அதுல நம்ம பானை இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆர்டிஸ்ட் வரைகிறப்போ முதல்ல நம்ம வரைஞ்சி அதை வரைகிறப்போ நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு எந்த வேற்றுமையில் ஒற்றுமை காண்றது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி. நிச்சயமா இங்க வன்னியர்களும் தலித் சமூகத்தை சார்ந்தவர்களும் எப்போதுமே ஒற்றுமையாதான் நாடே நல்லா இருக்கும். அத வந்து தேர்தல் அங்கீகாரம் மூலயமா கிடைக்கிறது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான். பகல்காம் தாக்குதல் இதுல வந்து எல்லாரும் ஒரு விதமா சொல்லும் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சயின்டிஸ்டா? இல்ல அவரு பெரிய சயின்டிஸ்ட் தான், இருந்தாலும் என்னிடம் 1000 இளைஞர்களை தாருங்கள். அப்பனா மைக் டைசனா? இல்ல ராஜேந்திர பாலாஜி. ஓஹோ, பால்கோ. என்னோட 1000 பேரை விடுங்க, அதுலயும் குறிப்பா எடப்பாடி கட்டளை இட்டாருன்னா நான் போயிட்டு உள்ள 1000 பேரை இறக்கி சம்பவம் பண்ணிட்டு வந்துடுவேன் பாகிஸ்தான்ல அப்படின்றாரு. செய்வாருப்பா அவரு. ஏன்னா போன இந்த ஆட்சி வந்து முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா 2021 நினைக்கிறேன், அந்த டைம்ல இவரோட பவருக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். அதுக்கு முந்தின ஆட்சியில என்ன பண்ணிருக்கிறாரு, எல்லாருக்கும் அரசு வேலை வாங்கி தரதா சொல்லி அதுக்கான கேஸ் வந்தப்போ இவரு 1000 பேரை கூட்டின்னு போறாருல, இவரு ஒரு ஊரா கால் டேஸ்ட் பண்ணி தப்பிச்சு ஓடி அசன் என்ற கர்நாடகால ஒரு மாநிலத்துல டிஷர்ட்டும் மஞ்சள் கலர் ஒரு வேஷ்டியும் போட்டு ஒண்ணுல சின்ன கேஸ் பாரு அதுக புடிச்சு வராங்க. உன் கேஸே உன்னால ஒழுங்கா பார்க்க முடியல, நீ இப்ப 1000 பேரை கூட்டு போய் நீ அடிக்க போறீங்களா? என்னடா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கா? முதல்ல நாசர் அண்ணர் இருந்தாருல இந்த பால்வளைத்துறையில, அப்ப அவர் ஒரு கணக்கு எடுக்கிறப்போ ஒரு நாளைக்கு 10 கிலோ பால்கோவா வந்து சாப்பிட்டுருக்கா போல கணக்கு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இவ்வளவு பால்கோவா சாப்பிட்டதுன்னா இதுக்கு வந்து இந்த ஹச்சி டாக்னு ஒண்ணு சொல்றாங்க பாத்தியா, அந்த மாதிரி முகம் மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் ஒரு முகம் அப்படி இருக்கு. அது எனக்கு தெரியாதுப்பா. ஆனா பட் தமிழ்நாட்டை விட்டே கர்நாடகாவுக்கு தப்பிச்சு 3 கார்ல தப்பிச்சு போன நீங்க 1000 பேரை கூட்டிட்டு போய் அங்க சண்டை செய்யறதுன்றது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஐயோ பாவம், முடிஞ்சா பண்ணிக்கணும். அண்ணா மதுரையில ஒரு சாமியார் இல்ல ஆதீனம். ஓ, நீங்க அங்க வரியா? சொல்லு. அவர் பண்ண வேலைகள் எல்லாம் பாத்தீங்களா? ஐயோ ஐயோ, இந்த ஆதீனம் தொல்லை தாங்க முடியலடா. ஆனா இதுக்குதான் கலைஞர் அப்பயே சொன்னாரு, கோயில் வந்து கொடியதுன்னு நான் சொல்ல வரல, ஆனா கொடி வந்து கூடாரம் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு. உண்மை சொல்லணும்னா இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மதுரை ஆதீனத்து பிரச்சனையில நித்யானந்தா இருந்தாரு. அவரே ஒழுங்கா போட்டிருந்தா இன்னைக்கு நாடு கூட நல்லா இருந்திருக்கும் போல. இது இங்க போனா நீங்களும் உங்க ஆதீனமா சொல்லிட்டு தனி நாடே எடுத்துன்னு போயிட்டாரு. இவங்க ஆதீனமா வந்துட்டு அரசியல்ல எல்லா விஷயத்தையும் பேசுறாரு. ஆன்மீகத்தை தவிர அரசியல் எல்லா விஷயத்தையும் பேசுறாரு இந்த ஆதீனம். அதை ஒழுங்கா பேசுறாரா? ஒரு நாள் இப்படி பெல்ட் அடிக்கிறாரு, ஒரு நாள் அப்படி பெல்ட் அடிக்கிறாரு. நீயும் தர நானும் தரேன், 2 சைடும் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஆனா இதுல என்ன தெரியுமா இது நோட் பண்ண வேண்டிய விஷயம், தொப்பி தாடி சோகா கோத்து விடுறாருல அவரு. இதெல்லாம் இங்க வந்து ஒத்துமையா வாழ்ற ஊரு. நீங்க மதுரையா இருக்கட்டும், அது கும்மிடி பூண்டி தாண்டி ஆந்திரா பார்டரா இருக்கட்டும், தமிழ்நாடு எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதோ, முஸ்லிம் சகோதரர்கள் எங்களுக்கு மாமா மச்சான் மாதிரி தான். உண்மைதான், எல்லாரும் பிரியாணி சாப்பிடுமா, எல்லாமே நாங்க மாமா மச்சான் தான் இருக்கிறோம். அதுல என்ன தொப்பி தாடி, தேவைப்பட்டா இந்துக்களான நாங்களும் கூட தொப்பி தாடி போடுவோம். இப்போ ஒரு திருவிழால கூட நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த மாலையை எடுத்துட்டு போயிட்டு அந்த முஸ்லிம் தோழர்களுக்கு கழுத்துல போட்டு, அதெல்லாம் கூட ஒன்றும் பிரச்சனை நிறைய நடக்கும்பா வருஷம் வருஷம். ஆனா அன்னைக்கு வந்து நம்ம என்ன சொல்றது, மாட்டுக்காக நம்ம வந்து பீச்சில் உக்கார்ந்தப்போ எல்லாருக்குமே பசியும் பட்டினியுமா இருந்தப்போ திருவள்ளிக்கரில் அந்த அத்தனை முஸ்லீம் பாயங்களாம் தன்னோட வருமானத்தை விட்டு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சாப்பாடு பிஸ்கெட் தண்ணி எல்லாம் கொடுத்தா. இதுன்னு இல்லை, கொரோனாவா இருக்கட்டும், அது எதுவா இருந்தாலும் பேரிடர்னாலே
எங்களை காப்பாத்துறது முஸ்லிம் சகோதரர்கள் தான். அப்படி இருக்கிறப்போ இந்த பிரச்சனையை நீ வந்து அந்த பிரச்சனையோட கோத்து விடுறப்போ நாங்கன்னா அதுக்குதான் நாங்க வந்து திராவிடத்தால வாழ்ந்தோம்னு ஒரு வார்த்தை இருக்கு பத்தியா, எங்களுக்கு அது புரிய வச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி அண்ணாவா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், ஏன்னா சொல்றேன் அந்த சித்தாந்தத்துல வந்தாங்க. இப்ப இல்ல. அப்படி அவங்களாம் வந்து கடவுள்னா யாரு, இவங்கெல்லாம் யாருன்னா இப்ப நீங்க பேசுற பொய் எங்களுக்கு தெளிவா தெரியுது. இது பொய் தொப்பு கட்சியில இவர் தப்பு பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் மேல பழி போட்டு அவன் கால இடிக்க இல்லை, இவங்கதான் இடிக்க போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப தப்புங்க. பெரியவங்க நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறது கொஞ்சம் தவிர்த்துருங்க. நாட்டுல வன்முறைக்கு தூண்டி விடுற மாதிரி எல்லாம் பேசாதீங்க. கையெடுத்து கும்பிடும். ஆனா ஒண்ணு சொல்லிக்கலாம், நீங்க என்னதான் பேசினாலும் நாங்க ஒத்துமையா தான் இருக்கோம். ஆமா ஆமா, நீங்க பேச நாங்க இன்னும் ஒத்துமையா இருக்கு. நிச்சயமா. அடுத்ததா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு ஒரு பரப்புரையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா குறைக்கிற நாய்க்கு சூரியன் பதில் சொல்லாதுன்னு தலைமை அமைதியா தான் இருந்தது. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சராக ஆசைப்படுறான் அப்படின்னு போட்டு மறைமுகமா இல்ல வெளிப்படையாவே பேசிட்டாரு. இப்ப விஜயோட எண்ணம் என்னவா இருக்க போகுதுன்னு தெரியல. இல்ல எல்லாரும் வந்து கேக்குறாங்க, என்னங்க அவர் இப்படி பேசுறாரு, அதை பண்ணிருக்காரு, இது மாதிரி. அதாவது வடிவேலு ஏக வசனம் அந்த கவுண்டமணி சொல்ல ஏக வசனம் பேசுற அட உடுப்பா சின்ன பையன், அட உடுப்பா சின்ன பையன் அப்படின்னு தான் இருந்தா போல. இருந்தாலும் நான் தான் அடுத்த முதல்வர் மனப்பால் குடிக்கிறப்போ அவர் வந்து கொஞ்சம் அவரையும் காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்காரு. எடுத்த உடனே யாராலையும் முதல்வர் ஆக முடியாது. அதை நீங்க வந்து நம்பி, ஆனா இதுக்கு முன்னாடி வந்த நடிகர்களை நீங்க எடுத்துக்கணும். விஜயகாந்த் சாரா கூட இருக்கட்டும், அது எடுத்தவொடனே வர முடியல. எதிர்கட்சியா அதுக்கு முன்னாடியும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாரு. நீங்க அந்த மாதிரி மனப்பாலை குடிச்சிட்டு நீங்க வந்து வரணும்னு சொல்லி நீங்க நேர வரையும் பைசா வரையும் எல்லாம் விரயம் பண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல சொல்லியிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நடிகரா எடுங்க, டி ராஜேந்தர் எடுங்க, அப்படி இப்படி போனாரு அங்க போனாரு, இப்போ டி ராஜேந்தர் காணாம போயிட்டாரு. ரஜினி சார் வரன்ட்டு கட்சியில வராம போயிட்டாரு. அதுக்கப்புறம் கமல் சார் வந்தாரு, ஏதோ ஒண்ணு அப்படி இப்படின்னு இருந்தாரு. எல்லாருக்கும் இதுதான் நிலைமை, புரியுதுங்களா? அதனால எடுத்த உடனே முடியாது. உழைப்பு முக்கியம் கட்சிக்கு. அந்த விதத்துல வந்து இதெல்லாம் வந்து 100 ஆண்டு காலத்துல கஷ்டப்பட்ட கட்சி, அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் உடைக்க முடியும். இதுவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும். சோ அதனால நீங்க வந்து ஃபீல்டு ஒர்க்கை முதல்ல பாருங்க அப்படின்றத அவர் சொல்லாம சொல்றாரு. நிச்சயமா தாவேகா வந்து தங்களுடைய தேர்தல் வேலையெல்லாம் முடக்கி விட்டுருக்காங்க. சோ அந்த தொண்டர்கள்லாம் இன்னும் பக்குவப்படல அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் கொள்கை முரண்பாடு இருந்தாலும் கொஞ்சம் பக்குவமாகுங்கப்பா. இன்னும் குட் பேட் அக்லியோட கலெக்ஷன் பத்தி பேசாம அடுத்து அதிமுக என்ன பண்ணிருக்காங்க, திமுக என்ன பண்ணிருக்காங்க, ரோடு ஷோ பத்தி சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? எல்லாம் தான் அணில்கள் ஐயோ எகிரி குதிக்கிறாங்க, இது பண்றாங்க. ஒரு பக்கம் விஜய் பக்கம் மூஞ்சில தூக்கி அடிச்சிருவானு போல. இல்ல பூங்கொத்த சொல்றேன். இல்ல கரெக்ட் தான். அது வந்து ரசிகர் வெளிப்பாடு தான். நிச்சயமா அன்பின் வெளிப்பாடு. ஆனா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா அதுவே அந்த இடத்துல மேல இருக்கிற ஒருத்தர் கீழே விழுந்துட்டானா, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் அஜித் சாருக்கு நடந்திருக்கு. ஆமா, முரட்டுத்தனமான அன்பு தேவையில்லை. இந்த மாதிரி அன்புனாலதான் கமல் சார் ரசிகர் மன்றத்தை கலைச்சது. இந்த மாதிரி அன்புனால்தான் ரஜினி சார் வந்து தான் பிறந்த நாளை கொண்டாடாம விட்டது. இந்த மாதிரி அன்புனாலதான் வந்து இன்னொரு விஷயம் நிகழ்வு நடந்து கமல் சார் அஜித் சார் சொல்லிட்டோம்னா, ரஜினி சொன்னோம்னா, இந்த மாதிரி அன்பு வந்து எப்பவுமே வந்து வாக்கையும் உரிமையையும் அதெல்லாம் பெற்றுத்தராது, அதிகாரத்தை பெற்றுத்தராது. இது வந்து கடைசியில வந்து ஒரு கண்டனத்துக்கு உரியதாகவும், கண்டிப்பா அதுவும் இல்லாம ஒரு இரங்கலாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெறித்தனமா இருக்கக்கூடாது, நம்ம வந்து அறிவுத்தனமா இருக்கணும். அந்த மாதிரி இந்த வெறித்தனத்தை எப்படி அறிவுத்தனமா மாத்தணும் அப்படின்ற ஒரு அறிவை புகட்டுறதுக்கான விஷயங்களை விஜய் சார் பண்ணார்னா அது கரெக்டா இருக்கும். ஆனா புஷி ஆனந்த் மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அங்க போவாத, இங்க வராது, கரண்ட் ஆனா நிக்காதீங்கடா, அவரை அந்த இட்னு போறதுக்குள்ள எனக்கு தலைவலியாகுது அப்படின்னு. இந்த கேமராமேனுங்க எல்லா இடத்துக்கும் ஜூம் வைப்பானு, ஒரு பேண்ட் கிழிச்சதுக்கெல்லாம் ஒருத்தர் ஜூம் வைப்பான்னு நல்லா பண்றானுங்க. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் 2026 தேர்தல் எப்படி இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நல்ல தேர்தலா இருக்கும். தீமையை அகற்றி நன்மையை புகட்டுற மாதிரி புதிய விடிவெள்ளியா அது உதயம் ஆகுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து பாருங்க. நம்ம நிகழ்ச்சியில என்ன குறையா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்க போடுங்க. சொல்லுங்க. நன்றி.